ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான விப்ரோலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ட்ரைனிங் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 19,618 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆஃப்டர் சேலரி வந்து 40,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள், விப்ரோலேருந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஹாஃப் கேம்பஸ் ஹைரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நியூவாக உங்களுக்கு வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து பாருங்கள் 31 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா விப்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க வந்து யூனிக்காக வந்து உங்களுக்கு வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுவாங்க. அதாவது பார்த்தோன்னா ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் பீரியட் மாதிரி வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடுங்கிறது 4 இயர்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த 4 இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா அவங்களே வந்து உங்களுக்கு பிடெக் டிகிரி படிக்கிறதுக்கு வந்து ஸ்பான்சருமே நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ அதாவது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாபுமே ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்குமே அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ பிடெக் டிகிரி நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து விப்ரோ தரப்புல இருந்து ஸ்பான்சர் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சைட் பை சைட் நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த 4 இயர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங்குமே வந்து இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து தருவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாருங்கள் 12,400 வந்து வரும். செகண்ட் இயர் வந்து 15,488, தேர்ட் இயர் வந்து 17,553, ஃபோர்த் இயர் வந்து 19,618 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. அந்த 4 வருஷம் நீங்கள் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போதே நீங்கள் வந்து சைட் பையில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிடெக் டிகிரியுமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டைம் எம்ப்ளாயாக வந்து உங்களுக்கான ஜாப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 40Kக்கு மேலே உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஷோ மோர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் டிப்ளமோ தான் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சவங்க இதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். லாஸ்ட் வீக் கூட உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், டிப்ளமோவில் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 2023, 24, 25ல் பாஸ் அவுட் ஆகிறவங்க கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் டிப்ளமோவில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதர் கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸோ கேரியர் கேப் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபுல் டைமில் தான் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்ட் டைமோ, கரஸ்பாண்டன்ஸோ, டிஸ்டன்ஸ் லேர்னிங் எஜுகேஷனோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கூடாது. நீங்கள் ரெகுலரில் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைமில் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும். அதே மாதிரி 18 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னா, ரவுண்ட் 1ல் வந்து பாருங்கள் ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 4 செக்ஷனாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 வந்து பாருங்கள் பிஸ்னஸ் டிஸ்கஷன் வந்து இருக்கும். ரவுண்ட் 3 வந்து ஹெச்ஆர் டிஸ்கஷன். ரவுண்ட் 4 வந்து பாருங்கள் ப்ரீ ஸ்கில்லிங் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்ளை நவுன் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த சூப்பர் செட்டோட லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து வந்துடும். ஆல்ரெடி இதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸோ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.